எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா 2026க்குரிய தை மாத பலன்களை தான் பார்க்க போகிறோம். அதில் மேச லக்னத்துக்கு பார்க்க போகிறோம். யாரெல்லாம் மேச லக்னத்தில் பிறந்தாங்களோ அவங்களுக்கு தை மாதம் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதே மாதிரி மற்ற லக்னங்களுக்கும் பார்ப்போம். ராசியை வச்சு பார்க்குறது வந்து கரெக்டாக வராதுங்கிறதுனால லக்னத்தை வச்சு பார்க்குறேன். இதில் வந்து சந்திரனை வந்து நான் மென்ஷன் பண்ணல. அதனால் வந்து சந்திர நிலையை பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடலாம். சிலர் வந்து வேறு ராசியில் இருக்கும்போது இந்த பலன்கள் மாறுபடலாம். மற்றபடி மற்ற 8 கிரகங்களை வச்சு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுதான் தை மாதத்துக்குரிய கிரக நிலவரம். இந்த 4 கிரகங்கள் வருட கிரகங்களுக்கு மட்டும் அது இருக்கக்கூடிய நட்சத்திர சாரத்தை நான் போட்டிருக்கேன். மற்ற கிரகங்களுக்கு அது மாறுங்கிறதுனால அது போடலை. இப்போ லக்னம் எப்படி இருக்குது, ஒருத்தர் வந்து எப்படி இருப்பார், மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவருடைய பேர் வந்து டேமேஜ் ஆகும். ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன் அப்படின்னா செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. செவ்வாய்ங்கிறது லக்னாதிபதி, சுக்கிரனுங்கிற 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடாது. லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்தால் பணமும் வரும், புகழும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. டைரெக்டாக பார்த்தா அப்படி தெரியும். ஆனால் அதில் உள்ள சூட்சுமம் என்ன அப்படின்னா இந்த செவ்வாய்க்கு 2ஆம் இடங்கிறது மாரகஸ்தானம். அப்போ 2ஆம் அதிபதி வந்து செவ்வாயோடு சேரும்போது அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, பேர் கெட்டு போகும், தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மறைச்சிருந்து தான் நீங்கள் வந்து பண்ணணும். வெளிப்படுத்துகிறீங்க அப்படின்னா அதில் வந்து பிரச்சனை வரும். இங்கே 2 7க்குரிய உடையவன் வந்து சுக்கரனாக வர்றதுனால 2ங்கிறது குடும்பம், 7ங்கிறது லைஃப் பார்ட்னர், அதாவது கூட வாழ்க்கை துணை. அப்போ வாழ்க்கை துணையினால் வந்து உங்கள் பேர் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து உங்கள் பேச்சினால் வந்து உங்கள் பேர் கெட்டு போகும். 2ங்கிறது வாக்குஸ்தானம். அதனால் வந்து யார்ட்டையும் வந்து தேவையில்லாமல் வார்த்தையை விடாதீங்க. அதனால் வந்து பாதிப்பு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். பேர் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இந்த மாதம் மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. தனஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தனஸ்தானம் அப்படிங்கிறது ரிஷபம். இந்த ரிஷபத்துக்கு வந்து மாரகாதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது 3 8 தான் மாரகாதிபதி. அப்போ சந்திரனும் குருவும் தான் மாரகாதிபதி. இங்கே சந்திரனும் குருவும் யாருக்காவது வந்து ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இது பாதிப்பை கொடுக்கும். இங்கே சந்திரனுடைய நிலையை நம்ம மென்ஷன் பண்ணாதனால பொதுவான பலன் தான் இது. உங்கள் ஜாதகத்தில் சந்திரனுடைய நிலையை பொறுத்து பலன் மாறும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சுக்கிரன், செவ்வாய், சூரியன், புதன் எல்லாமே கம்பைண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வருமானம் வந்து சிறப்பாக இருக்கும். மேச லக்னத்துக்கு வந்து இந்த மாதம் வருமானம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் செவ்வாய் மட்டும்தான் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கக்கூடிய பிளானட்டு. அது போய் இந்த கிரகத்தோட சேர்க்கை இருக்கிறதுனால செவ்வாய் வந்து இந்த லக்னத்துக்கு வந்து எத்தனாம் அதிபதினா லக்னாதிபதி 8ஆம் அதிபதி செவ்வாய் தான். 10ல் உச்சமாக இருக்குது அப்படின்னு டேரெக்டாக பார்த்தா அப்படி தெரியும். ஆனால் 2ஆம் இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது 7ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் வரும். அதாவது தனஸ்தானத்துக்கு செவ்வாய் வந்து 7ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் வரதுனால இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வாழ்க்கை துணைக்காக வந்து நிறைய மருத்துவ செலவு பண்ணுற மாதிரி சூழல் வரும். அதாவது நீங்கள் சம்பாதிக்கிறது நல்லாயிருக்கும், தன பிராப்தம் வந்து சூப்பராக இருக்குது இந்த மந்த்து வந்து. ஆனால் உங்கள் கூட இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு வந்து நிறைய மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம். அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து வண்டி வாகனம் வாங்குறது, குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணுறது, இந்த மாதிரி சுப காரியங்கள் வந்து பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்து 3ஆம் பாவத்தில் வந்து குரு வக்கரமாக இருக்குது. அந்த குருவுக்கு வீடு கொடுத்த புதன் வந்து குருவுக்கு 8ல் இருக்குது. அப்போ இது சிறப்பான அமைப்பு இல்லை. அப்போ மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நகைக்கடன் வாங்காதீங்க. இந்த மந்த்து வந்து நகைக்கடன் எதுவும் வாங்கிடாதீங்க. அதாவது தை மாதம். அது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. நகைக்கடன் வாங்கினா திருப்பி கட்டுறதில் வந்து வில்லங்கம் ஏற்படும், அல்லது திருப்பி கட்டுறதுக்கு வந்து இப்போ சூழல் இல்லாமல் இருக்கும். நகைக்கடன் எதுவுமே எந்த காரணத்தை கொண்டு வாங்காதீங்க. குழந்தைகளுக்காக வந்து கடன் வாங்காதீங்க. குருங்கிறது குழந்தைங்க, அவங்களுக்காக கடன் வாங்கினீங்கன்னா பிரச்சனை வரும். ஏன்னா அதனுடைய வீடு கொடுத்தவன் வந்து 8ல் இருக்கிறதுனால நகை வந்து தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நகையை வந்து சேஃப்டியாக வச்சுக்கணும். இந்த மந்தில் வந்து மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நகை காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நகையை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இது 3rd பாயிண்ட்டு. 4ஆம் பாவத்தில் பார்த்து 4ஆம் பாவத்தை வந்து இந்த 4 கிரகங்கள் பார்க்குது. அதாவது கடகம் தான் வந்து இந்த லக்னத்துக்கு 4ஆம் இடம். அதை இந்த 4 கிரகங்கள் பார்வை பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து கல்வி சிறப்பாக இருக்கும், நிலம் வாங்குறது சிறப்பாக இருக்கும், எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். இந்த கிரகங்களோட நிலை உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. செவ்வாயோ புதனோ உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தது அப்படின்னா இந்த சூழல் வந்து பெரிய முன்னேற்றத்தை கொடுக்காது. ஆனால் நார்மலாக இருந்தது அப்படின்னா இது யோகத்தை செய்யும் இந்த காலகட்டத்தில். அப்போ தை மாதம் வந்து வீடு, நிலம், வண்டி இதெல்லாம் வாங்கக்கூடிய கொடுப்பனை வந்து மேச லக்னத்துக்காரங்களுக்கு இருக்குது. 5ஆம் பாவம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா கேது வந்து பூர நட்சத்திரத்தில் இருக்குது. பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த 5ஆம் இடத்துக்கு மாரகாதிபதி நட்சத்திரம்.
இந்த 5ஆம் இடம் வந்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு மாரகாதிபதி வந்து சுக்கிரனும் குருவும். அப்போ 5ஆம் இடத்துல மாரகாதிபதி நட்சத்திரத்தில் கேது இருக்கிறது சிறப்பில்லை. அதே மாதிரி கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியன் வந்து கேதுவுக்கு 6ல் மறைகிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். குழந்தைங்களால் சண்டை வரும், குழந்தை பிறப்பில் தடை ஏற்படும். அப்போ குழந்தைங்களால் இருக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து உங்களுக்கு தடைப்படும். மேச லக்னத்தை பிறந்தவங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் வந்து பிரச்சனைகள் தொல்லைகள் நிச்சயமாக இருக்கும். அப்போ குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அடுத்து 6ஆம் பாவகம் அப்படின்னு எடுத்துக்கும் போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சனி வந்து 7ஆம் பார்வையாக வந்து இந்த 6ஆம் பாவத்தை பார்க்குது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மந்தில் வந்து கடன் வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா கடன் வாங்குறதுலையோ கடன் கட்டுறதுலையோ வில்லங்கம் வரும் சனி பார்வை இருக்கிறதுனால. அதே மாதிரி வந்து வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நோய்களால் அவதிப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இந்த மாதம், தை மாதம். அதனால் வந்து மேச லக்னத்துக்காரங்களுக்கு வந்து மருத்துவ செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வில்லங்கம் வரும். அதனால் கவனமாக இருக்கணும். 7ஆம் பாவகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் பாவகம் வந்து சுக்கிரன். அதுக்கு மார்கஸ்தானங்கள் பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய வீடுகள் விருச்சிகமும் மேசமும் வரும். அதனால் வந்து திருமண முறிவு ஏற்படுறதுக்கு இந்த மாதம் வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குது. மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண முறிவு வர்றதுக்கு டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து கவனமாக இருக்கணும். 8ஆம் பாவகம் அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதியோட தொடர்பு கொள்ளுது. செவ்வாய் புதன் தொடர்பு வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை. அப்போ இந்த மந்தில் வந்து சூசைட் அட்டென்ட் பண்ணுறதுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குது. வாகன விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பயணம் போகும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். தற்கொலை முயற்சிக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வீட்டில் யாராவது மேச லக்னத்துக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வீணாக வந்து ஏதாவது தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். மைண்டு வந்து தப்பாக மாறிடும். தப்பாக போய் ஏதாவது முடிவெடுக்க வேண்டாம். ஒரு மாதம் பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். அப்போ 8ஆம் பாவகம் வந்து சிறப்பில்லாமல் இருக்குது, 7ம் சிறப்பில்லாமல் இருக்குது மேச லக்னத்துக்காரங்க. அப்போ திருமண வாழ்க்கை சிறப்பில்லை. 8ஆம் இடத்துலையும் கண்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். 9ஆம் பாவகம் அப்படின்னு பார்க்கும்போது 9ஆம் பாவகம் வந்து தனுசு. அதுக்கு மார்கஸ்தானம், தனுசு ராசிக்கு மார்கஸ்தானம் வந்து மிதுனம். அதில் போய் குரு வக்கரமாக இருந்து உட்கார்றதுனால அந்த குரு வக்கர பார்வையை வந்து தன்னுடைய 9ஆம் வீட்டை பார்க்குறதுனால, அதாவது லக்னத்துக்கு 9ஆம் வீடை பார்க்குறதுனால ஆன்மீக பயணம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் வந்து தடை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக பயணம் போகும்போது வில்லங்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு பயணம் போகிறேன்னு பிளான் பண்ணிவிட்டு வேற ஒரு பயணத்துக்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு பயணம் போகிறீங்க அப்படின்னா இந்த 1 மந்தில் வந்து போகிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். வில்லங்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ டாக்குமெண்டேஷன் வில்லங்கத்தினால அந்த பயணம் தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அந்த பயணம் தடைப்பட்டு வேற ஒரு ஊருக்கு கண்ட்ரிக்கு போகிற மாதிரியோ வேறு ஃப்ளைட் மாதிரி போகிற மாதிரியோ சூழல் வரும். பாதை தடுமாறி வேற ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி சூழல் வந்து இருக்குது. 10ஆம் பாவம் எப்படி இருக்குது அப்படின்னா செவ்வாய் உச்சமாக இருக்குது. செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சனி வந்து அதுக்கு 3ல் வந்து மறைஞ்சிருக்குது. அப்போ அது என்ன சொல்லுது அப்படின்னா, தொழில் வந்து மறைமுக தொழில் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நேரடியாக தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அதனால் வந்து நைட் டைமில் வேலை பார்க்குறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, அது மாதிரி வந்து மறைவு தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் திருட்டு வேலைகள் பண்ணி தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் வந்து சிறப்பாக இருக்கும். நேரடி தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து இது பெரிய ஆதாயத்தை கொடுக்காது. அந்த மாதிரி தான் தொழில் ஸ்தானம் இருக்குது. 11ஆம் பாவத்தில் வந்து ராகு இருக்குது. ராகுவுக்கு வீடு கொடுத்த சனி வந்து ராகுவுக்கு 12ல் இருக்குது. அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா, மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மூத்த சகோதரனுக்கு வந்து மருத்துவ விரயம் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு யாராவது மூத்த சகோதரன் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு மருத்துவ செலவு வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோ லாபம் சம்பாதிச்சாலும் இந்த லாபம் வந்து விரயமாயிரும் அப்படிங்கிற மாதிரி இந்த மந்த் இருக்குது. அதனால் கொஞ்சம் சேமிப்பை வந்து அதிகப்படுத்துங்க. 12ஆம் பாவகம் எப்படி இருக்குது அப்படின்னா 12ல் வந்து சனி இருக்குது. சனி வந்து 10, 11 குடையவன். அது தன்னுடைய சுயசாரத்திலே ஏறி இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால நீங்கள் வந்து பாத யாத்திரை போகலாம். அதாவது வந்து ரொம்ப காலமாக பழங்கால கோயிலுக்கு வந்து பாத யாத்திரை போகிறது சிறப்பு. அதே மாதிரி வந்து இந்த மந்த் வந்து அலைச்சல் வந்து அதிகமாக இருக்கும். தொழில்னால் வந்து நிறைய இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய சூழல் வந்து வரும். அப்போ அலைச்சல் அதிகமாக இருக்கும், விரயம் அதிகமாக இருக்கும். அந்த விரயத்தை வந்து நீங்கள் பாத யாத்திரை போகலாம். அல்லது வந்து எங்கேயாவது பயணம் போங்க. ஆன்மீக பயணம் வந்து நீங்கள் போயிட்டு வாங்க. தூரமாக இருக்கக்கூடிய பழங்கால கோயில்களுக்கு வந்து ஆன்மீக பயணம் போகிறது வந்து சிறப்பு. ஏன்னா விரயமாயிரும். அதாவது லாபஸ்தானமும் 10ஆம் ஸ்தானமும் வந்து சனி பகவானை வர்றதுனால தொழில் ரீதியாக வந்து பயணம் மேற்கொள்கிற மாதிரி வரும். அப்படியே நீங்கள் ஆன்மீக பயணமும் போயிட்டு வந்துடுங்க போகிற வழியில். இந்த மாதிரி பண்ணால் சிறப்பாக இருக்கும். விரயம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது மேச லக்னத்துக்கு இந்த தை மாதம். அப்போ மேச லக்னத்தை பிறந்தவங்களுக்கு 12 கட்டத்துக்குள்ள விஷயங்களை சொல்லிட்டேன். இதில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பண வரவு நல்லா இருக்குது. வீடு வாகனம் வாங்குறது வந்து நல்லா இருக்குது. இந்த 2 விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது மேச லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு. மற்றபடி மற்ற பாவங்கள் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்குது. திருமண வாழ்க்கை நிறைய பாதிக்கப்படுது.
அதே மாதிரி வந்து தாம்பத்திய வாழ்க்கையை வந்து பாதிக்கப்படுது. 8ஆம் இடம் தாம்பத்தியங்கிறது அதில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தற்கொலை பண்ணுறதுக்குரிய முயற்சிகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து நகை கடன் எதுவும் வாங்காதீங்க. நகை களவு போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. கேர்ஃபுல்லாக இருங்க. இதுதான் மேச லக்னத்துக்கு தை மாதம் சொல்லக்கூடிய பலன்கள். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.